நேற்று சிறகடிக்க ஆசையில் வந்து முத்துவும் மீனாவும் உழைப்பாங்க பாருங்க. கிட்னி டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏதாவது ஒரு நியாயமாக இருக்கா? அந்த அந்த நேற்று சீன்ஸை பார்த்தா தப்பு பண்ணது யார்? விஜயாவும் மனோஜும். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று மனோஜ் நீ சம்பாதிச்சு காசை கட்டு, அப்படி இல்லையா விஜயா உன் நகையெல்லாம் விற்று நீ காசை கட்டு. சரி, அப்போ சரி முத்துவும் மீனாவும் சார்ஜ் எடுத்துக்கிறாங்களேன்னு வச்சுக்கோவேன். அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கணும்? சரி நீங்களும் இது பண்ணுங்க, விஜயா நீயும் உன் கையில் காதில் இருக்கிறதெல்லாம் கட்டி விற்று நீ கொடு, மனோஜ் நீயும் சம்பாதிச்சு கொடு, ஸ்ருதி அண்ட் ரவி அவங்க சம்பாதிக்கிறாங்க தானே, சரி 2 பேரும் சேர்த்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி குடும்பமாக ஹெல்ப் பண்ணால் கூட சரி, வேலிட் பாயிண்ட்டுன்னு நான் ஒத்துப்பேன். வெறும் முத்துவும் மீனா மட்டும் நேற்று வந்து முத்து வந்து இந்த மாதிரி பசிக்குது அப்படி மசாலா வடையை பார்த்துட்ருப்பாரு. சரி இது இப்போ 30 ரூபாய் இந்த காசில் போய் அவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் தான் எனக்கு புரியல. ரொம்ப அது நேற்று ரொம்ப ஓவராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே எனக்கு. சரி ஓகே, நீங்கள் அப்பா கோசம் தான் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லல. அதான் யாரால் அந்த பிரச்சனை வந்துச்சு? மனோஜ் விஜயா அவங்க 2 பேரும். மனோஜ் விஜயா வந்து முத்துவும் மீனாவும் மதிக்கிறாங்க, நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னா கூட நான் இந்த பாயிண்ட்டை நான் ஒத்துப்பேன். 2 பேரும் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? மீனாவுக்கு மரியாதைன்றது ஒன்றும் சுத்தமாக கிடையாது, முத்துக்கும் அந்த நிலைமை தான். ஸோ ஏன் இதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு எரிச்சலாக வருது. அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க சொத்துக்கு அவனுக்கு வந்து எந்த பங்குமே கிடையாது மனோஜுக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் ஏற்கனவே லட்சமாக அப்போ வந்து செலவு பண்ணான். இப்போது ஏகப்பட்ட லட்சம் வந்து செலவு பண்ணிட்டான் அவங்க வீட்டு காசு எடுத்து. இதுக்கு மேலே அவனுக்கு எதுக்கு காசு? அவன் தான் ஏகப்பட்ட லட்சத்தை செலவு பண்ணிட்டான். இதுக்கு மேலே பங்கு இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் வந்து இருக்கணும். என்ன தான் வந்து முத்துவும் மீனாவும் ராத்திரி பகலுமா உழைச்சி அவ்வளோ லட்சம் பணத்தை வந்து கட்டுறாங்கனாலே, அப்படி கட்டுறாங்கனாலுமே ஏன்னா அது மறுநாள்லேருந்து விஜயா வந்து மீனாவை அப்படியே மகாராணி மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாங்களா, இல்லை முத்துவை தான் எல்லோரும் அப்படியே மேலே தூக்கி வச்சு பேச போகிறாங்களா? அப்போயும் அவங்களுக்கு இதே மரியாதை தானே. எப்பயும் போலையும் விஜயாவும் மனோஜும் பேடாக தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோலாம் என்னால் சத்தியமாக முடியல. எப்போவுமே நான் வந்து சிறகடிக்க ஆசை வந்து ஒரு நியாயமாக அந்த டேரக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இது மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியல சுத்தமாக. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் சி, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.